ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மாமா பையனோட பொண்ணுக்கு மாமா பையனோட பொண்ணுக்கு காது குத்து. அதுக்காக ஊருக்கு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்குங்க. நம்ம அம்மா வீடு இங்கே இருக்கா, ஹஸ்பண்ட் வீடு வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கணும், ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என் தலையெழுத்தோ என்னமோ தெரியல, ரெண்டுமே ஒரே ஊராக போச்சு. எல்லோரும் ஹோம் டூர் போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? வில்லேஜ் டூர் போக போகிறோம். வில்லேஜ் டூர், அதுவும் யார் ஊர் தெரியுமா? இது என் மாமனாரோட சொந்த ஊருங்க. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அரூர் கிட்டே இருக்குது. தீர்த்தமலை தாண்டி அம்மாப்பேட்டன்ற ஒரு ஊர். அதான் இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கோயில் கண்டினியூஸாக இருக்குது. வாங்க ஒரு கோயிலை போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இதுதான் தீர்த்தமலைன்னு நினைக்கிறேன். நானும் முன்ன பின்ன வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு வழியாக கோயில் பக்கமாக வந்தாச்சு. பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஓகேங்களா? பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. சுற்றி நம்ம சிட்டிலலாம் இந்த மாதிரி லுக்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆறு சூப்பராக இருக்குங்க. கோயில் பக்கம் வந்தாச்சு. குழந்தைய பின்னாடி விட்டு நானும் என் ஹஸ்பண்டு ஜாலியாக முன்னாடி வந்துட்டு இருந்தோம். கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போது வெங்கடராமன் பெருமாள் கோவில். நீங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க கோயிலுக்குள்ளே போய் எப்படி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க விட்டுறாங்களான்னு தெரியல. வாங்க பார்ப்போம். செம்ம க்ரௌடாக இருக்குங்க. அப்பா, நார்மல் டேஸில் வந்தாலுமே இந்த கோயில் இவ்வளோ க்ரௌடு தான் இருக்கும். மாமா சொன்னார். கோயில் டெவலப் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாதாள சுரங்கம்மா. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியே அண்டர் கிரவுண்டில் ஏதோ இருட்டாக போகுதுங்க. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ஆற்று தண்ணியில் பாப்பா நான் எல்லாம் ஜாலியாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நல்லா இருக்குங்க இந்த கிளைமேட். மைக் ஆன்ல தானே இருக்கு. இங்கேயுமே க்ரௌடு இருக்கு பாருங்க. ஏன் பொங்கல் சொன்னா பரவாயில்ல, ஒரு பைக் கொண்டு வந்து உள்ள விடுறாங்க. இன்னும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? ஒரு வழியாக கொஞ்ச நேரம் அப்படியே ஆற்றுல விளையாண்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேர் நடந்து வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அடுத்த கோயில் பக்கமாக போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2வதாக ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பெருமாள் கோயிலுக்கு போனோம். செகண்ட் இது என்ன கோயில்? இது பெருமாள் கோயில் சேர்ந்தது தான். வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்களேன் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. நார்மல் டேஸில் வந்தாலுமே இங்கே இவ்வளோ க்ரௌட் இருக்குவாங்க. நானுமே இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். பெனிஃபிட், கேமராவை தூக்கிட்டு பின்னாடி வர வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்கேன். ஆடி 18 ஆடி உள்ளே போய் பார்ப்போம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. உள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. வாங்க போவோம்.
கோவில் பேர் பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் கோவில்னு நினைக்கிறேன். ஆமாம், சாமி பேர் வந்து ஸ்ரீ செல்லியம்மன் போட்டிருக்கு. இப்போ இது அம்மன் கோவில் தான் போல். அங்கே போய் பார்ப்போம். ஃபுல் க்ரௌடாக இருக்குங்க. எல்லாம் நிறையா பேர் வந்துட்டு இங்கே பிரசாதம் கொடுத்துட்டு மொட்டை அடிக்கிறாங்க போல். மொட்டை அடிச்சுட்டு சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு பாருங்கள், சாமியை சுற்றி தான் ஃபுல் க்ரௌடே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ சரியாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போனோம். பாப்பா கொஞ்சம் அழுகியாக இருந்தனால கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஸ்பாட்லேயும் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம், அதுவுமே எடுக்க முடியல, ஏன்னா பாப்பா கொஞ்சம் அழுகியாக இருந்தனால. ரெண்டாவது நம்மளுக்கு கிடச்ச கேமராமேன் இருக்கார் பார்த்தீங்களா, ஐயோ சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை தனியாக அம்போன்னு விட்டுறாரு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கேமராமேன் நம்மளை அம்போன்னு விட்டுட்டார். அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன்.